சென்னையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை மூடி மறைக்க கட்ட பஞ்சாயத்து செய்த குற்றச்சாட்டில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையாக விசாரணை நடத்தாத பெண் ஆய்வாளருக்கும் கைவிலங்கு போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னையில் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தண்ணீர் கேன் போடும் சதீஷ் என்ற இளைஞர் மற்றும் 16 வயது சிறுவன் மீது புகார் அளிக்கப்பட்டது. புகார் மீது அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தாக்கியதாக கூறி அவர்கள் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டனர். சிறுமி பாலியல் வழக்கு பூதாகரமான நிலையில் தாமாக முன்வந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. அத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த 7 IPS அதிகாரிகளின் பட்டியலை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி DIG சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் ஆவடி சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஜமன் ஜமால், சேலம் மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். வழக்கின் விசாரணை தீவிரமடைந்ததும் 14 வயது சிறுவன் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் வழக்கில் அதிரடி திருப்பமாக அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் அண்ணா நகர் மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ராஜியையும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்துள்ளனர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற அதிமுக வட்டச் செயலாளர் கட்ட பஞ்சாயத்து செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குற்றவாளி சதீஷுக்கு ஆதரவாக இருந்து அவர் தலைமறைவாக இருக்க சுதாகர் அடைக்கலம் கொடுத்ததும் அம்பலமாகி இருக்கிறது. இதையெல்லாம் விட வழக்கில் இருந்து சதீஷை விடுவிப்பதற்காக பணம் கொடுத்து சரிகட்டுவதற்காக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரிடமே சுதாகர் பேசியிருக்கிறார். குற்றவாளியை தப்பிக்க வைக்க முயற்சி மேற்கொண்டதற்காக அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளுக்கு சாதகமாக பெண் ஆய்வாளர் ராஜி செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரையே மிரட்டி வழக்கை நீர்த்து போகச் செய்ய முயன்ற குற்றத்திற்காக அந்த ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சுதாகர் மற்றும் ராஜி மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் எழும்பூரில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயலில் ஈடுபட்டதாக கூறி வட்டச் செயலாளர் சுதாகரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினரின் அதிரடி நடவடிக்கையால் பெண் ஆய்வாளர் மற்றும் அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கில் இன்னும் யார் யார் சிக்குவார்கள் என பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.